வார்த்தைகள் கொடுத்திருக்கிறோம், மக்களை செய்கிறோம். நீங்க என்ன செஞ்சீங்க? மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஒன்றை சொல்லுங்கள். ஒரு திட்டம் வீட்டுக்கு மக்கள் போய் சேர்ந்திருக்க தனி ஒரு விமர்சனம், ஒரு கேவலமான நிலைக்கு இன்றைக்கு ஆட்களுடைய வேட்பாளர் அவர்களை இப்ப இழிவான நிலைக்கு போக வேண்டிய அவசியங்களுக்கு கிடையாது. மக்களுக்காக நாங்கள் போகிறோம் சொல்லித்தான் வாக்குகளை கேள்வி கொடுத்தீங்க. 10 வருஷம் என்ன செஞ்ச கேளுங்க, கேளுங்க என்ன செஞ்சார். வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு உழைக்கான வாய்ப்பு கொடுங்க, உங்களை உழைக்கான வாய்ப்பு கொடுங்க. உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுகிறவனாக நினைப்பேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு சொல்லுகின்றேன். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். என்னை பார்க்கலாம். நான் அலுவல் காரணமாக வெளியூர் சென்றிருந்தால், வேறு வேலை காரணமாக வெளியே சென்றிருந்தால் என்னுடைய உதவியாளர்களை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் பகுதியினுடைய பிரச்சனைகளை சொல்லலாம். உங்கள் பிரச்சனைகளுக்கு உங்களிடத்தில் வந்து நாங்கள் நிச்சயமாக இருந்து தீர்வு காண முயற்சிப்போம், உழைப்போம். அதற்கு உழைக்க நீங்கள் ஆதரிப்பேன், வாக்களிப்பேன், உதயசூரியன் என்று கேட்டு தம்பி மணி என்ன சொன்னார். மருத்துவக் கல்லூரியை பற்றி இன்றைக்கு ஏதோ பூச்சி நிமிட்டில சூடு, சொரண, மானம், வெக்கம், இதை பற்றி யார் பேசுறா? எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சேர்ந்த அண்ணன் சீனிவாசன் பேசுறார். அவர் பேசுறார், மக்களை பற்றி சிந்திக்காத, பெரும் துயரில் இருந்த மக்களை காப்பாற்றாத, தூத்துக்குடியில 13 பேரை குருவியை சுடுவது போல சுட்டுக் கொண்ட அதிமுகவினுடைய பொருளாளராக இருக்கிற எடப்பாடியினுடைய கைக்கூலியாக இருக்கிற அண்ணன் சீனிவாசன் அவர்கள் சுபேக்கம், சூடு, சொர்ணையை பற்றி பேசுகின்றார். அதுல சொன்னாராம், மருத்துவக் கல்லூரியை திண்டுக்கலுக்கு நான் கொண்டு வந்தேன் என்று. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைய அரசாணை போட்டது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவமனை என்று கொள்கை முடிவெடுத்தது திமுக. அப்படி முடிவெடுக்கப்பட்டு கள்ளக்குறிச்சியிலும் திண்டுக்கலுக்கும் அரசாணை போட்டது தலைவர் கலைஞர் அவர்கள். தனி அலுவலரை நியமித்து இதே இந்த பள்ளி மைதானத்தில் 2010 டிசம்பர் மாசம் அன்னைக்கு அடிக்கல் நாட்டி பூமி பூஜை போட்டோம். அடுத்து 3 மாசத்துல தேர்தல், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நான் கேட்கிறேன், அண்ணன் சீனிவாசன் அவர்களே, ஏன் அண்ணன் நத்தன் விஸ்வநாதன் இருக்காரு, அவரையும் சேர்த்து கேட்கிறேன். 2010 பூமி பூஜை போட்டு தனி அலுவலர் நியமிச்சு அரசாணை, நாங்க போட்ட அரசாணையை வச்சுதான் மருத்துவக் கல்லூரி. எங்க ஆட்சி வந்திருந்தா அந்த மருத்துவக் கல்லூரியை நாங்க கொண்டு வந்திருப்போம். ஆட்சி உங்க ஆட்சி வந்துருச்சு 2011. அப்ப யார் கொண்டு வரணும்? நீங்க தான் கொண்டு வரணும். சரி, எப்ப கொண்டு வந்திருக்கணும்? பூமி பூஜை போட்டது 2010. அப்ப 2011-12 வேலையை ஆரம்பிச்சிருக்கணுமா இல்லையா? நிதியை விடுவித்து ஆரம்பிச்சிருக்கணுமா இல்லையா? 2017 வரை ஏறத்தாழ 7 வருஷம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பணி திண்டுக்கல் மாவட்டத்தில் அவர்கள் செய்யவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி ஒரு பக்கம் போயிடுச்சு, மருத்துவமனை திண்டுக்கலுக்கு வந்துருச்சு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நான் சீனிவாசனுக்கு சொல்ல விரும்புறேன். இயற்கை இருக்கிறது, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. நான் ஒன்றை சொல்லுகின்றேன், பாருங்க, யார் அடிக்கல் நாட்டினாரோ அவர்தான் மருத்துவமனையை வந்து திறக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இயற்கை உருவாக்கி கொடுத்தது. இறைவன் நம்பிக்கை இருக்கிறவர்கள் சொல்கிறேன், இறைவன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். பாத்தீங்கன்னா நீங்க யார் அடிக்கல் நாட்டினாங்களோ, யார் ஜீவோ போட்டாங்களோ அதே ஆட்சி வந்துச்சு. யார் அடிக்கல் நாட்டினாரோ ஐயா ஐபிஆர், அவரே வந்து அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தார். ஆக அண்ணன் சீனிவாசன் அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஏதோ பேசுறீங்க, குடும்பங்களை உங்ககிட்ட பேசுறதுக்கு நாங்க செஞ்சிருக்கோம். அதான் இந்த போன்ற இழிவாக எங்களுக்கு இல்லை. இந்த அரசுகளுக்கான அரசு, நாங்கள் மக்களுக்கான தேவை நோக்கி பயணிப்போம்.